அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஜியாகிரபியில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. அது வந்து டெக்ஸ்ட் புக் வடிவில் வந்து பார்த்துருப்போம். இது வந்து அப்படி இல்லை. இது வந்து எப்படி அப்படின்னா ஒன்லைனராக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்குரிய பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து 10th வந்து படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது? ஸோ இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அதே மாதிரி இந்தியாவில் பரப்பளவில் சிறிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஓகேங்களா? சிக்கிம் தான் பரப்பளவில் சிறிய மாநிலம். இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் எது? ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக மக்கள் தொகை இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். அதுவும் சிக்கிம் தான். ஓகேங்களா? பரப்பளவில் சிறிய மாநிலம் சிக்கிம், அதே மாதிரி மக்கள் தொகையிலையும் சிக்கிம் தான். இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தியில் பெரிய மாநிலம் எது? ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தது மக்கள் தொகை, இப்போ பார்க்குறது வந்து மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தியில் பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பீகார் மாநிலம் தான் மக்கள் தொகை அடர்த்தியில் பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். இதோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வந்து வசிக்கிறாங்க. 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வந்து வசிக்கிறாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தியில் சிறிய மாநிலம் எது? ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தியில் சிறிய மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ அருணாச்சல பிரதேசம் தான் சிறிய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். இதோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் வசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 555 பெர் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? உலகின் மிக உயர்ந்த மலை எது? ஸோ உலகின் மிக உயர்ந்த மலை எது? இமயமலை அல்லது வடக்கு மலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இமயமலை. ஓகேங்களா? பனி உறைவிடம் என்று எந்த மலை குறிப்பிடப்படும்? ஸோ பனி உறைவிடம் என்று எந்த மலை குறிப்பிடப்படும்? அதுவும் இமயமலை தான். இமயமலை எந்த திசையில் அமைந்துள்ளது? ஸோ இமயமலை எந்த திசையில் அமைந்துள்ளது? மேற்கு கிழக்கா வந்து இமயமலை வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ மேற்கு கிழக்கா இமயமலை அமைஞ்சிருக்குது. இமயமலையின் எல்லை வரையறை என்ன? ஸோ இமயமலையின் எல்லை வரையறை என்ன? இமயமலையோட எல்லை வரையறை என்ன அப்படின்னா மேற்கு கிழக்காக தான் இருக்குது. மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் சிந்து பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீரில் சிந்து பள்ளத்தாக்குலேருந்து கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் வந்து இது வந்து பரவி இருக்குது. இமயமலை பரவி காணப்படும் மாநிலங்கள் எத்தனை? ஸோ இமயமலை பரவி காணப்படும் மாநிலங்கள் எத்தனை? டோட்டலாக 7 மாநிலங்கள். என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம். ஸோ இந்த 7 மாநிலங்கள் தான் இமயமலை வந்து பரவி காணப்படும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். பல மில்லியன் வருடங்கள் முன்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிலப்பகுதி வந்து எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பல மில்லியன் வருடங்கள் முன்பு கடல் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடல் பகுதியில் நீர்ப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாந்தலாசா. ஓகேங்களா? பாந்தலாசா. நிலப்பகுதி வந்து பாஞ்சியா, நீர்ப்பகுதி வந்து பாந்தலாசா. பாந்தலாசா எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? ஸோ பாந்தலாசா எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? 2 பகுதியாக வந்து பிரித்தாங்க பாந்தலாசாவை. என்னென்ன பகுதியில் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அங்காரா, கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அங்காரா கோண்டுவானாவை பிரிக்கும் நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ அங்காரா கோண்டுவானா பகுதியை பிரிக்கும் நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா டெத்திஸ் கடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். டெத்திஸ் கடல். ஸோ 10th புக்கில் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தே நம்ம வந்து படிச்சலாம். ஓகேங்களா? டெத்திஸ் கடல். உலகின் 2வது உயரமான சிகரம் எது? ஸோ உலகின் 2வது உயரமான சிகரம் எது? கேட்வின் ஆஸ்டின். ஸோ உலகின் 2வது உயரமான சிகரம் கேட்வின் ஆஸ்டின் தான். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா மேற்கு இமயமலைகளில் அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? ஸோ இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது அப்படின்னா லடாக் பீடபூமி. ஸோ லடாக் பீடபூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா வடமேற்கு காஷ்மீரில் அமைஞ்சிருக்குது. உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் எது? ஸோ உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் எது? எவரெஸ்ட். ஓகேங்களா? எவரெஸ்ட் தான் உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம். இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா
8848 ஓகேங்களா. 8848 மீட்டர் உயரம் கொண்டதான் இந்த எவரெஸ்ட் சிகரம். கஞ்சன்ஜங்கா, நந்ததேவி, தவளகிரி, நங்க பர்வத் ஆகிய சிகரங்களை உயரம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. கஞ்சன்ஜங்கா, நந்ததேவி, தவளகிரி, நங்க பர்வத் ஆகிய சிகரங்களை உயரம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. உயரம் அடிப்படையில் வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் வந்து எது வரும் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா வரும், ரெண்டாவது வந்து நங்க பர்வத், மூன்றாவது வந்து தவளகிரி, நான்காவது வந்து நந்ததேவி ஓகேங்களா. இந்த கஞ்சன்ஜங்கா வந்து எவ்வளவு உயரம் அப்படின்னா 8598 மீட்டர் உயரம் கொண்டது. அடுத்து நங்க பர்வத் வந்து எவ்வளவு உயரம் கொண்டது அப்படின்னா 8126 மீட்டர் உயரம் கொண்டது. அடுத்து தவளகிரி 8167 மீட்டர் உயரம் கொண்டது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்ததேவி வந்து 7817 மீட்டர் உயரம் கொண்டது. கங்கையின் பிறப்பிடம் என்ன? ஸோ கங்கையின் பிறப்பிடம் என்ன? கங்கையின் பிறப்பிடம் வந்து கங்கோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஈஸியான கேள்வி ஓகேங்களா. அடுத்து யமுனையின் பிறப்பிடம் யமுனோத்ரி. நாதுலா மற்றும் ஜலபுலா கணவாய் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? ஸோ நாதுலா மற்றும் ஜலபுலா கணவாய் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? எந்த மாநிலம் அப்படின்னா சிக்கிம். சிக்கிம் மாநிலத்தில் இந்த நாதுலா மற்றும் ஜலபுலா கணவாய் வந்து காணப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கணவாய்கள் வந்து இருக்குது. சொஜிலா கணவாய் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து ஜம்மு காஷ்மீரில் காணப்படுகிறது. அடுத்து வந்து சிப்கிலா கணவாய் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து இமாச்சல பிரதேசத்தில் காணப்படுகிறது. இமாச்சல் மலைத்தொடர் சராசரி அகலம் என்ன? ஸோ இமாச்சல் மலைத்தொடரின் சராசரி அகலம் என்ன? அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஓகேங்களா. 80 கிலோமீட்டர். இதோட சராசரி உயரம் எவ்வளவு அப்படின்னா 3700லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஹிமாச்சல் மலைத்தொடரில் அமைந்துள்ள புனித தலங்கள் யாவை? ஸோ இமாச்சல் மலைத்தொடரில் அமைந்துள்ள புனித தலங்கள் யாவை? என்னென்ன இருக்குது அப்படின்னா அமர்நாத் ஓகேங்களா, அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், அடுத்து வைஷ்ணவி தேவி கோவில். ஸோ இந்த புனித தலங்கள்லாம் இந்த இமாச்சல் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குது. சிவாலிக் மலைத்தொடரின் சராசரி உயரம் என்ன? ஸோ சிவாலிக் மலைத்தொடரின் சராசரி உயரம் என்ன? 1000 மீட்டர். சிவாலிக் மலைத்தொடரின் சராசரி உயரம் வந்து 1000 மீட்டர். பூர்வாஞ்சல் என அழைக்கப்படும் இமயமலை எது? ஸோ பூர்வாஞ்சல் என அழைக்கப்படும் இமயமலை எது? கிழக்கு இமயமலைகள். ஸோ கிழக்கு இமயமலைகள் தான் பூர்வாஞ்சல் அப்படி சொல்லி அழைக்கப்படுகிறது. இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் சேரும் சகதியும் கொண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது? சேரும் சகதியும் கொண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தராய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தராய். சாம்பார் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? ஸோ சாம்பார் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? எந்த சமவெளியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளியில் அமைஞ்சிருக்குது. ராஜஸ்தான் சமவெளியில் அமைஞ்சிருக்குது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகளை கங்கை சமவெளியிலிருந்து பிரிப்பது எது? ஸோ பஞ்சாப் ஹரியானா சமவெளிகளை கங்கை சமவெளியிலிருந்து பிரிப்பது எது? டெல்லி முகடு. ஸோ டெல்லி முகடு தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளியிலிருந்து கங்கை சமவெளியிலிருந்து பிரிக்குது. இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான வண்டல் மண் நிறைந்த சமவெளி எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான வண்டல் மண் நிறைந்த சமவெளி எவ்வாறு அழைக்கப்படும்? எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஆற்றிடை சமவெளி. ஸோ ஆற்றிடை சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது தோ ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான வண்டல் மண் நிறைந்த சமவெளி வந்து தோ ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்க்யூ. தகவல்